ஹலோ, நான் வினோடா. இன்றைக்கி நம்ம ஈரோடு போயிட்டு ஃபர்ஸ்ட் டே காலையில் எல்லோரும் பயங்கரமாக சீக்கிரமாக கிளம்பிட்டு காவேரி ஆறை பார்க்குறதுக்காக போயாச்சு. இந்த பாலத்தில் நின்று பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்திருந்தோம். நம்ம இப்போ இந்த பாலத்து மேலே தான் போயிட்டுருக்கோம். அப்போ நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. பட் நம்ம அந்த பாலத்தில் நிற்கும் போது சைடில் ஏதாவது சின்னதாக வெஹிக்கிள் க்ராஸ் ஆனால் கூட அந்த இடமே மொத்தமாக அப்படியே ஷேக் ஆகுது. அந்த அதிரும்ல அந்த ஃபீல் அங்கே நின்றுச்சு. நிற்கும் போது கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு போகும்போது ஒரு இடம் தான் திறந்துருந்தாங்க. இங்கே தான் கரண்ட் எல்லாம் எடுக்கிறாங்களாமா. கரண்ட் இங்கேயும் எடுக்கிறாங்களாம். அடுத்து போக போக அடுத்தடுத்த இடத்துல ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டிலாம் போட ஆடுது. உன் பின்னாடி வந்தா எதுவும் இடிஞ்சு விழுந்துரும் பயந்துதான் வரலன்றாலாம். உன் பின்னாடி கூப்பிடையில வந்தா எதுவும் இடிஞ்சு விழுந்துரும் தான் வரலன்னு சொன்னான். அங்க காவேரி ஆறு நின்றுட்டு ஃபுல்லா வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டோம். அப்படியே என்ன தப்பா இன்ட்ரெஸ்ட் பண்றீங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னா ஃப்ரெஷ்ஷா மீன் வாங்கிட்டு சமைச்சு சாப்பிட போறோம். எங்க போறோம்? எங்க போறோம்? மீன் வாங்குறதுக்கு. எங்க உள்ளயா நேர வண்டி விட்டுற வேண்டியதான். திருச்சி வரைக்கும் திருச்சியில போய் ஏறிக்கலாம். ஆமா, திருச்சியில அந்த பாலம் அடிச்சு போச்சா. அப்படியே ஒரு கிக் அடிச்சு விடுங்க. எங்க உயிரோடையா? வரலையா? மேலே நின்று பார்த்துட்டு அப்படியே டைரெக்டாக கீழே தண்ணி பக்கத்தில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கீழே வந்தாச்சு. அங்கே போகும்போதே சின்ன சின்னதாக மீன் நண்டெல்லாம் போயிட்டே இருந்துச்சு. சொன்னாங்க நிறைய தண்ணி வரும்போது அந்த பாறையெல்லாம் கூட தெரியாது, ஃபுல்லாக மூடிடும்னு சொல்லிட்டு. நம்ம அங்கே மேலே தண்ணி போகிற இடத்துல நிற்கும் போது பார்த்தா பயங்கர ஃபோர்ஸாக போச்சு. நாங்களாம் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்தோம். நான் போனேன்னா தப்பிச்சு வந்துடுவேன், நான் நீச்சல் அடிச்சு இப்படி வந்துடுவேன். பட் அங்கே போனோன்னா சுற்றிட்டே இருக்க வேண்டியதான். அவ்வளோ ஃபோர்ஸாக இருந்துச்சு அந்த இடத்துல. நமக்கு ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அவங்ககிட்டே மீன்லாம் அங்கேயே க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தாங்க. கொடுத்து க்ளீன் பண்ணி வாங்கிட்டு நம்மளுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. சேச்சு, நீ எருமை பார்த்துருக்கியா? இதான் எருமை மாடு. நம்ம வீட்டுக்கு போயிட்டு சரி மீன்லாம் ஆற்றுல பிடிச்சிட்டு வந்தாச்சு. சமைக்கலாம் இலை வாங்கணும். சரி தோப்பு இருந்துச்சு, இலை கேட்கலான்னு போனோம். ரொம்ப ஸ்வீட் சொல்லு. இலை திருடலாம்னு போனீங்க, அங்க ஆள் இருந்தாங்க, அவங்க அப்படியே கேட்டு வாங்கிட்டு வந்தீங்க. மாமாக்கு அப்புறம் எங்க மாமா அப்படியே இல்ல. ஆனா 2 பேரும் இலை திருடலாம் தான் போனீங்க. ஆனா திருட போனது இந்த இவங்கெல்லாம் திருட போனாங்க. அப்புறம் அவங்க எடுத்து ரொம்ப ஸ்வீட்டா காசே வேணாம், இல்ல ஏதாவது வாங்கிக்கோங்க, வேணவே வேணாம்னு சொல்லிட்டு ஃப்ரீயா கொடுத்தாங்க. அப்போ ஸ்பான்சர் வடிவு. ஸ்பான்சர் வடிவு ஸ்பான்சர் எனக்கு அவ்வளவு கொடுத்தாங்க. நான் ரொம்ப ஸ்வீட்டா இருந்தா அவங்க ஸ்வீட்டா. அப்பெல்லாம் நீங்க திருட போனவங்க பாத்துட்டு மாட்டிட்டீங்கன்னு சொல்லி காசு கொடுத்துருக்கீங்க. சும்மா ஆனா நல்லா தப்பிக்க கத்துருக்கீங்க.